என் பேர் முத்துராஜா. என் பையன் பேர் ஸ்ரீராமு. நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கல்திருப்பட்டு கிராமம் அங்கே இருந்தோம். பையனுக்கு அந்த நேரத்தில் பாம்பு கடிச்சால இங்கே கிருஷ்ணகிரி வந்து டிகேஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். நல்லா இருக்கும். பையனுக்கு வந்து இது விஷம் பரனோடனே 2 கிட்னிலையும் பாதிப்பு அடைஞ்சிடுச்சு. கல்லீரல், நுரையீரல் எல்லாம் பயங்கரமாக பாதிப்பு அடைஞ்சிடுச்சு. பின்ன அந்த டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. டயாலிசிஸ் போட்டு 24 ஹவரும் நல்ல கவனமாக பார்த்து அந்த கிட்னியை வந்து ரன் பண்ண வச்சு இன்னைக்கு பையன் வந்து நல்லா இருக்கிறான். இந்த நுரையீரலில் வந்து சளி அதிகமாக அட்டாக் ஆனதால் நுரையீரலில் வந்து சளி அதிகமாகிடுச்சு. இங்கே தொண்டையில் வந்து ஹோல் போட்டு அந்த சளியை பூரா எடுத்து இப்போ வந்து பையன் நல்லா இருக்கான். எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு யாராவது எதாவது ஒன்றா டக்குன்னு நீங்கள் டிசிஆர் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து உயிரை காப்பாற்றலாம். என் பையன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தான். நானும் முடியவே முடியாது, ஒரே பையன், ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்துன்னு நினச்சேன். பரவாயில்ல, டாக்டர் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என் பையனை காப்பாற்றி இன்றைக்கி எனக்கு வாரிசை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. என் பேர் வந்து ஸ்ரீராம். என் வயசு வந்து 22. வீட்டு வாசப்பட்டியில் வந்து பாம்பு கடிச்சிச்சு. பாம்பு கடிச்ச உடனே 10 அடி தூரம் தள்ளி வந்துட்டேன். தள்ளி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சுனே தெரியல. பிள்ளை பாம்பு கடிச்சிச்சுன்னு வந்து சொல்லுச்சு. சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே 3 நாள் வச்சுருந்தேன். 3 நாள் வச்சுருந்தோடனே முடியாத ஸ்டேஜிங்கும் போது நான் டிசிஆர் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. பிள்ளைக்கு மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதிகமாக வாங்க ஆரம்பித்தோடனே இந்த வெண்டிலேட்டர் போட்டு அந்த மூச்சு நார்மல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கான். இந்த டிசிஆர் மருத்துவமனைக்கு வந்தால் பிள்ளை காப்பாற்றிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மூச்சு வாங்க ஆரம்பிச்சுதான் அந்த வெண்டிலேட்டரு அதை தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மூச்சு வாங்கிறது குறைஞ்சிச்சு. பிள்ளை நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டயலிஸ் போட்டாங்க. டயலிஸ் போட்டு அப்போவும் யூரின் ஒரு நாள் வரலை, மறுநாள் தான் வந்துச்சு. அதுவும் ரத்தமாக வந்துச்சு யூரின். இப்போ நார்மலாக நல்லாவே வருது.